ஒரு காலத்தில் அழகு நிறைந்த ஒரு கிராமத்தில் பழைய ஆலமரம் ஒன்றில் அமுதா என்ற பேய் வாழ்ந்து வந்தது. அந்த பேய் ஆலமரத்தில் தனியாகத்தான் இருந்தது. ஆனால் கிராம மக்களை எதுவும் தொந்தரவு செய்யவில்லை. இருந்தாலும் கிராம மக்கள் அந்த பேயை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. நமக்கு தான் தெரியுமே, மக்களுக்கு பயம் வந்தா என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க இல்லையா? அதனால் அந்த கிராமத்தில் அந்த பேயை பற்றி அங்கங்கே நின்று பேசின்னு இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வாழ் பசங்க இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஊரில் அர்ஜுன் ஒரு பையன் இருந்தான். அவன் அம்பு விடுறதுல ரொம்ப திறமைசாலி. அந்த பையனை பற்றியே நம்ம இப்போ பார்ப்போமே. ஒரு நாள் சாயந்தரம் அந்த பேய் இருக்கிற ஆலமரத்தை கொஞ்சம் பயத்தோட போய் அவன் பார்க்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பேய் எதுவும் குழப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே அவன் இரக்கத்தோட கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான், பேச ஆரம்பிக்கிறான். அந்த அமுதா பேய் கூட போய் கையை கொடுக்குறான், பேசுகிறான். பேசிட்டு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அதுக்கிட்ட சொல்கிறான், உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், என்கிட்ட பவரான அம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பேயும் அவன்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லுது. அந்த பிரச்சனையை உன்னுடைய விரிவித்த மூலமாக தீர்த்து வச்சிடறான். அந்த பேய்க்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. பேயோட பிரச்சனை தீர்ந்து போச்சு. இப்போ அமுதா, அர்ஜுனு, அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்றாயிடுறாங்க. கிராமம் சந்தோஷமாக இருக்குது. பிரச்சனை தான் தீர்ந்து போச்சு இல்லையா? திரும்ப கிராமத்தில் எல்லாரும் அங்கங்கே நின்று பரவாயில்ல பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பேசின்னு இருக்கிறாங்க. பேய் மூஞ்சில் ஒரு சந்தோஷம், மனசு அமைதியாகி போச்சு. முகம் அப்படியே சிரிச்ச முகமாக மாறி போச்சு. அந்த பேய் அழகான உருவம் எடுத்து கிராமத்தோட காவல் தெய்வமாக மாறி போச்சு. தைரியம் இருந்தா பயங்கரமான பேயை கூட நல்ல நண்பனாக மாற்றலான்றது இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும்.